ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சவுந்தரராஜனுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய காட்சிகள் சர்ச்சையான நிலையில் தற்போது அது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அழைத்து பேசும் காட்சி அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக அன்றைய தினத்திலேயே செய்தியாளர் சந்திப்பிற்கு ஏர்போர்ட்ல காத்திருந்த பொழுது அவர் எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் இருந்த நிலையில தற்போது தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கத்துல 2024 தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக ஆந்திராவில் நேற்று தான் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததுனால அவர் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய பின்தொடரல் மற்றும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்கள் குறித்து அவர் என்னை அழைத்து கேட்டார். அதே போல அவர் அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுரை கூறியது அந்த விஷயத்தை மட்டும்தான் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார். அதே போல இது அனைத்தும் தேவையற்ற யோகங்களை தற்போது வெளிப்படுத்தக்கூடிய வகையில பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில தற்போது தன்னுடைய கருத்தை தற்போது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய அந்த சில நொடிகள் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது பல விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில தன்னுடைய விளக்கமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்று பேசக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது தேர்தலுக்கு அடுத்ததாக எப்படி தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பது குறித்துதான் அமித்ஷா தன்னிடம் பேசியதாக தற்போது இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அன்வான்டாக பல கருத்துக்கள் இதுல கொடுத்திருப்பதாக தற்போது வருத்தப்படக்கூடிய வகையில அவர் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா, மாநில பாஜக தலைமை குறித்து அவர் கருத்துக்கள் தெரிவித்ததன் காரணமாக அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். மாநில பாஜக தலைமை குறித்து பேசக்கூடாது என்று அறிவுரை கூறியிருக்கிறார் என்பது தொடர்பான விமர்சனங்கள் இந்த வீடியோ காட்சிகள் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரைக்கும் ஊடகவியலாளர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் விமான நிலையத்தில் அவர் பேட்டியளிக்க மறுத்திருக்கிறார். செய்தியாளர்கள் குறிப்பிட்டு இந்த கேள்வியை கேட்கும் போதும் அவர் மறுத்திருக்கிறார். தற்போது இந்த தாமதமான விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? தொடர்ச்சியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு பாஜகனுடைய சமீப கால அந்த பணிகள் குறித்து பேசிய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது கடுமையான விமர்சனத்தை இரண்டு தரப்பிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வைக்கப்படக்கூடிய நிலையில இது டெல்லியினுடைய தலைமையில பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் அமித்ஷா அவர்கள் நேரடியாக குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற அந்த தருணத்துல அவர் அந்த மேடையிலும் பங்கேற்றிருந்தார். அப்பொழுது அவரை அழைத்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை அழைத்து அந்த நிமிடத்தில் பேசிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான அது ஒரு காட்சியாக இருந்தது. அந்த காட்சிகளை இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பல விமர்சனங்களை குறிப்பாக பாஜகவினரும் அதே போல மற்ற பிற கட்சியினரும் அதை வைத்த காட்சிகளை பார்த்தோம். அந்த அடிப்படையில இந்த விவகாரத்துல குறிப்பாக பாஜகவினுடைய சமீப கால அந்த கருத்திற்கு தான் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில அது புரிந்து கொண்டதாக பலரும் விமர்சனத்தை வைத்தார்கள். இந்த நிலையில அந்த நிகழ்விற்கும் குறிப்பாக அவர் பேசியதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை விளக்கும் விதத்தில் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.